இன்னைக்கு லீட் கோட் சேலஞ்ச் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஸோ இது ஒரு ஃபேமஸ் லீட் கோட் கொஷின். ஈஸி லெவல்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்குலாம் ஈஸியாக இருக்காது. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரைஸஸ்னு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் தான் அந்த அரேல இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாக்கை வந்து சம் டேல வந்து நம்ம பை பண்ணணும். ஓகேவா? பை பண்ண ஸ்டாக்கை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டேல வந்து செல் பண்ணணும். எப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ இதான் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினை வந்து நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸஸ்னு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேல வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா டேஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே 1ல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருக்குது, 7 இருக்கா. அதேமாரி டே 2ல் வந்து 1 இருக்குது. ஸோ இதுமாரி டேஸுக்கு ஏற்ற மாரி ஸ்டாக்கோட ப்ரைஸஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணணும். ஓகேவா? ஸோ பை பண்ண ஸ்டாக்கை ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம விற்கணும். எப்படி விற்கணும்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நம்ம விற்கணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ நம்ம எப்படி அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும்னா அந்த ஸ்டாக்கை வந்து வேரியஸ் டேஸில் செல் பண்ணணும். ஸோ அந்த டேஸ் எப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேலையும் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருந்த டேஸ்லையும் நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ டே 3ல வந்து ஒரு ஸ்டாக் நம்ம பை பண்ணுறோன்னா அதை டே 2லையும் நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது, டே 1லையும் வந்து நம்ம செல் பண்ணக்கூடாது. எப்போ செல் பண்ணணும்னா டே 3க்கு அப்புறம் வர டேஸ் இருக்கும்ல. ஸோ டே 3க்கு அப்புறம் வந்து 4ன்னு ஒரு டே வரும், 5ன்னு ஒரு டே வரும், 6ன்னு ஒரு டே வரும். ஸோ இந்த டேஸில் எந்த டேல விற்றா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த டேஸில் தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷினில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம்னு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராப்ளமுக்கு நான் இங்கே அல்காரிதம் எழுதியிருக்கேன். ஸோ இனிஷியலாக ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0 நான் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா 0 நான் ஏன் அசைன் பண்ணுறேன்னா நம்ம இப்போ வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணலை, எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம வந்து செல் பண்ணலை அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா 0ன்னு இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பை ஈக்குவல் டு ப்ரைஸஸ் ஆஃப் 0ன்னு நான் வந்து மறுபடியும் பைக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா டே 1ல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை நான் வந்து பைக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் செல்லிங் ப்ரைஸஸ் ஆஃப் 1:2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா பைத்தனில் இதுக்கு பேர் ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதில் ஸ்டார்ட் ஆகி அரேல ரெஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இந்த செல்லோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷனில் இஃப் செல் கிரேட்டர் பை அண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கிற வேல்யூவும் செல் மைனஸ் பை இதில் வர கிடைக்கிற வேல்யூவும் இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமம் இருக்கோ அதை நான் வந்து ப்ராஃபிட்டில் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டில் ஸோ இந்த கண்டிஷன் இஃப் பார்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வந்து நான் செல்லோட வேல்யூ வந்து பைக்கு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக இந்த ஃபார் லூப்புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து நம்ம கடைசியாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்லோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்குமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் செல் கிரேட்டர் தென் பை அண்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தா 1 கிரேட்டர் தென் 5 பார்க்கும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். எதோட வேல்யூ, செல்லோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பையோட வேல்யூ வந்து 1ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் செல்லோட வேல்யூ வந்து 5ன்னு சேஞ்ச் ஆகுமா? ஸோ மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஆகிடும். ஏன்னா 5 கிரேட்டர் தென் 1, 5 கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் வேல்யூ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா ப்ராஃபிட் வேல்யூ வச்சு செல் வேல்யூவில் கிடைக்கிற செல்லையும் பையையும் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராஃபிட் என்ன இருக்குன்னா 0 இருக்கு, செல்லையும் பையையும் மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 4 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸிமம் அப்படி பார்த்தா 4 மேக்ஸிமம். ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து இப்போ 4ஆக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ செல்லோட வேல்யூ வந்து 3 ஆகிடும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 3 கிரேட்டர் தென் 1 பார்க்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கு வந்து வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தா ப்ராஃபிட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 4 இருக்கா. ஸோ செல் மைனஸ் பை இதோட வேல்யூ என்ன வரும்னா 2ன்னு வரும். ஸோ 3 - 1 2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸிமம்னு பார்த்தா 4 மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ப்ராஃபிட் என்ன இருக்குன்னா 4 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்லோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 6 சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ மறுபடியும் இப்போ ப்ராஃபிட்ல வந்து 6 இருக்கு. ப்ராஃபிட்ல வந்து 4 இருக்கு.
செல்லையும் செல் மைனஸ் பை. ஸோ இதில் பார்த்தா 6 மைனஸ் பையோட வேல்யூ வந்து 1. ஸோ இதில் பார்த்தா 4,5. இதில் எது மேக்ஸிமம் பார்த்தா 5 மேக்ஸிமம். ஸோ 5யோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் அசைன் ஆகிடுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து செல்லோட வேல்யூ வந்து 4ன்னு ஆகிடுது. ஸோ இதுமாரி கண்டிஷன் செக் பண்ணிட்டு வரும்போது நம்ம கடைசியாக என்ன வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா 5யோட வேல்யூ தான் மேக்ஸிமம் இருக்கும். இதை நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்கு அசைன் பண்ணிடுவோம். கடைசியாக லூப் ஒரு என்னாகி முடிச்சிடும். கடைசியாக நமக்கு ப்ராஃபிட் வந்து 5ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ எதுக்கு நான் வந்து ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து கெட் பண்ணும்போது ப்ராஃபிட்டை நான் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டேஸில் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு டேவும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்த டேல வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ, ஸோ ப்ரீவியஸாக ஒரு டேல வந்து 4 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேல வந்து 5 ப்ராஃபிட் இருக்குன்னா, ஸோ இந்த ரெண்டுத்துல எது பெருசாக இருக்கோ அதை செக் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே நான் வந்து ப்ராஃபிட்டையும் சேர்த்து இதில் எது மேக்ஸிமமோ அதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து லீட் கோலை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த அப்ரோச் யூஸ் பண்ணி இங்கே நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. எந்த எம்எஸ்னா 704ங்கிற எம்எஸ்ல வந்து நம்ம சொல்யூஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 77% ப்ரீவியஸாக இருக்கிற யூசர்ஸோட சொல்யூஷனை விட நம்ம சொல்யூஷன் வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இது மட்டும் தான் சொல்யூஷன் கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா பிக் ஆஃப் n அப்படிங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இந்த சொல்யூஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இதை வந்து நம்ம வந்து பிக் ஆஃப் n ஸ்கொயர்லி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி எப்படி சால்வ் பண்ணோம்னா 2 ஃபார் லூப்பு வந்து போட்டுப்போம். ஐன்னு ஒரு ஃபார் லூப்பு, ஜேன்னு ஒரு ஃபார் லூப்பு. ஸோ ஐ வந்து 0th இண்டெக்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஜே வந்து பேலன்ஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட ஐயை கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். ஆனால் என்ன டைம் காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும்னா பிக் ஆஃப் n ஸ்கொயருங்கிற டைம் காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும். ஸோ பிக் ஆஃப் n ஸ்கொயருங்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n விட அதிகம். ஸோ அதனால தான் நான் பிக் ஆஃப் n-க்கு என்ன சொல்யூஷன் வருமோ அதை ட்ரை பண்ணி நான் இங்கே வந்து சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த அப்ரோச்சில் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Love you.